திடீரென நடிகர்கள் மம்முட்டி, துல்கர் சல்மான் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் கேரளா மற்றும் தென்னிந்திய திரையுலகினர் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசுக்கு முறையாக வரி செலுத்தாமல் உயர் ரக கார்களை இறக்குமதி செய்யும் முறைகேடுகளை கண்டறிய நாடு முழுவதும் ஆபரேஷன் நம்கூர் என்ற பெயரில் பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக கேரளாவில் உள்ள பிரபல நடிகர் மம்முட்டி, அவரது மகன் துல்கர் சல்மான் மற்றும் நடிகர் பிருத்திவிராஜ் வீடுகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கேரளா மற்றும் லட்சத்தீவு சுங்க ஆணையரகத்தின் தலைமையில் நடந்த இந்த சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மலையாளம் மட்டுமல்லாமல் தென்னிந்திய அளவில் பிரபலமாக இருக்கும் நடிகர்களான துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் வீடுகளிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தது அவர்களது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கொச்சி எர்ணாகுளம் பகுதியில் உள்ள பனம்பிள்ளை நகரில் உள்ள துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் மற்றும் எளம்குளத்தில் உள்ள மம்முட்டி ஆகியோரின் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். இதில் அவர்கள் சட்டவிரோதமாக கார் வாங்கியது உறுதியானது. அதாவது பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்திய கார்களை சட்டவிரோதமாக வரி ஏய்ப்பு செய்து துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோர் வாங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கொச்சியிலுள்ள இவரது வீட்டிலும் கார் வாங்கியதற்கான ஆவணங்களையும் வரி தொடர்பான விஷயங்களையும் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தனர். இதையடுத்து அவர்களிடம் இருந்த கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முன்னதாக சில மாதங்களுக்கு முன் பூட்டான் ராணுவம் 50க்கும் மேற்பட்ட ராணுவ கார்களை ஏலம் விட்டுள்ளது. இதில் நேபாளம் வழியாக 37 கார்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் வந்துள்ளதாம். முக்கியமாக கேரளத்திற்குள் மட்டும் 20 கார்கள் கொண்டு வந்ததாகவும் அவற்றை நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோரும் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சோதனை புகாரின் பேரிலேயே நடத்தப்பட்டதில் இருவரும் தலா ஒரு காரை சட்டவிரோதமாக வாங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து துல்கர் சல்மானின் பெயரில் உள்ள லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் உள்ளிட்ட 2 கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கார் வாங்கியதற்கான முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர்.